கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்பு விஜயனுடைய அரசியல் வரிக்கு பின்பாக பல்வேறு விமர்சனமாக பார்க்கப்படுகிறது. கடந்த காலங்களில் சீமான் அவர்கள் தமிழனா மராட்டியனா என்ற ஒரு முழக்கம் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகிறது. சீமான் ரஜினி அவங்களுடைய சந்திப்பை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு குட்டையில் உரிய மட்டைன்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் சினிமா என்ற குட்டையில் உரிய மட்டைகள். ரெண்டு பேருமே திரைப்படத்துறையில் காலாவதியானவர்கள். அரசியல் துறையை கண்டு ஓடி ஒளிந்தவர் ஒருவர், நடுங்கி ஒளிந்தவர் இன்னொருவர், அழிய போகிறவர். அழிய போகிறவர் முடிஞ்சு போச்சுங்க. சீமானுக்கு என்ன இருக்குன்னு தமிழ்நாட்டு நேரத்தில் கோயம்புத்தூரில் கூண்டோடு கிடச்சிட்டாங்க. நாங்கள் சொன்ன குற்றச்சாட்டை வெளியேறுகிற தம்பிகள் சொல்கிறாங்க. சீமான் ஒரு சாதிய வன்மத்தோடு கட்சி நடத்துகிறார், சாதிய கட்சி, அருந்ததியின மக்களை அவர் இழிவாக பேசுகிறார். தண்ணி அடிச்சுட்டு ரூம் வாடகை 65,000 ரூபா கொடுக்காம ஓடியான்ட்டார் சேலத்தில்ன்ற கேவலம்ல. இதை பூரா நாங்கள் சொன்னோம். அவன் ஒரு பிக்காயிட் பையனா, பிக்காயில் நாய், இவனை நீங்கள் செந்தமிழை விளக்கமாத தமிழன்னு சொல்லிக்கிட்டு தெரியுங்க. இவன் பெரிய ஃப்ராடுக்கார பண்ண சேலத்தில் விடிய விடிய தண்ணி அடிச்சிருக்கான் ரூம். பாவம் அன்றாட உழைப்பாளிகள், பாட்டாளிகள், சீமாட்டிகள் சீமான் கட்சியில் இல்லை. இவன் பேசுகிற பிரபாகரங்கிட்ட போனேன் வந்தேன்னு ப்ராடு விட்டதை நம்பி போயிட்டாங்க தம்பியை. போனால் என்ன, அங்கே ஒரு ரூமில் போய் ஜிம்மு இருக்குண்டா, ஏசி ரூமில் இருந்தால் தான் ஜிம்மில் இருப்பாரான், தண்ணி அடிப்பாரான் 65,000 ரூபாய். இந்த சேலத்தில் அடித்து இந்த நிர்வாகி பேசுகிறாரு. நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியங்களுக்கு இல்லை. அது தனிப்பட்ட விருப்பம். தண்ணி அவர் சொந்த காசில் அடிச்சுட்டு போ. அன்றாட உழைக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டக்கூடிய ரிக்ஷா தொழிலாளர்கள் தான் அந்த கட்சிக்கு போனால் இளைஞர்கள். இப்போ அந்த கட்சி ஒன்றுமே இல்லை. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ எழுதி வச்சுக்கிறேங்க. 2026 1% ஓட்டு கூட வாங்காது. 8% இப்போயே இருக்குங்க சார். அது அதான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். யாருக்காக போட்டான்? இப்போ 93 வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். அவர் வாங்கின சதவீதம் என்ன? திமுக அதிமுகவுக்கு 3வது சக்தியாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதியிலையும் 40 நாடாளுமன்றத்திலையும் வந்துச்சு. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், திமுக ஆட்சிக்கு வந்த உடனே மறுமலர்ச்சி திமுக 2 இடைத்தேர்தல், மயிலாப்பூர், பெருந்துறை இடைத்தேர்தல். அதில் பெருந்துறை இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி திமுகவையும் ஆண்ட கட்சி அண்ணா திமுகவையும் பின்னுக்கு தள்ளிட்டு 2வது இடம் வந்துச்சு மறுமலர்ச்சி திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கூட்டணி. அதுதான் வளர்ச்சி. ஆனால் அந்த வளர்ச்சி எப்பொழுது மறுமலர்ச்சி திமுகவுக்கு பின் போச்சு? அவர் என்றைக்கு அண்ணா திமுகவோட கூட்டு வைத்தாரோ, பிஜேபியுடன் கூட்டு வைத்தாரோ, அதற்கு அடுத்து திமுகவுடன் கூட்டு, அதுக்கடுத்து மக்கள் நல கூட்டணி. மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் முதலமைச்சர் ஒத்துக்கிட்டார். நாடே வைகோ முதலமைச்சர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு சொல்கிறேன், பொது வாழ்க்கையில் பரிசுத்தமான தியாகம் செய்தவர் வைகோ. தமிழ்நாட்டு மக்களுக்காக நித்தம் போராடியவர், நாடாளுமன்றத்திலே சிம்ம குரல் எழுப்பியவர், லஞ்ச லாவணியத்துக்கு அப்பாற்பட்டவர், பொது வாழ்க்கையில் தூய்மையானவர். ஆனால் அரசியல் களத்தில் 3வது இடம் இருந்த மறுமலர்ச்சி திமுக இன்றைக்கு பின்தங்கி இருக்கு. அந்த ஓட்டு வாங்க முடியல. தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் ஆரம்பித்தார். தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சியாக இருந்துச்சு. இன்னைக்கு ஜி.கே. வாசன் வாங்க முடியுமா? விஜயகாந்த் தனிப்பட்ட முறையில் நின்று ஜெயிச்சார். இன்னைக்கு அதே விஜயகாந்த் தோல்வியடைகிறார். திமுக அதிமுகவுக்கு மாற்றை மக்கள் விரும்புகிறார்கள். அந்த மாற்றுக்கு ஓட்டு போடுவான். திமுக அதிமுக 2 பிடிக்காத இருக்கான். இப்போ சீமானுக்கு அந்த ஓட்டு விழுந்துச்சு. இப்போ கேவலமான முறையில் மராட்டியன் இந்த மண்ணில் வாழலாம், எங்களை ஆள நினைப்பக்கூடாது. ரஜினிகாந்த் எதிர்த்து பேசின வசனம் இப்போ ராத்திரி 11 மணிக்கு முக்காடு போட்டு போய் பார்க்குறேன். ஏண்டா
நீ பிஜேபியால் இறக்கிவிடப்பட்டவன் சைமன், RSS ஆல் இறக்கிவிடப்பட்டவன் சைமன், மதவாத சக்தியால் நாக்பூர் தலைமை எழுதி கொடுப்பதை அறிக்கையாக வாசிப்பவன் சீமான். நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஒன்று ரஜினிகாந்தை கூட்டு போனது யாரு? ரவீந்திரன் துரைசாமி. யாரு? இன்னைக்கு அவரே பேட்டி கொடுக்குறாரு. மண்டைக்காடு கலவரத்தில் நான் கலந்து கொண்டேன், தானுலிங்க நாடார் எனக்கு குரு. வெளியே வந்துருச்சா? பாண்டே தந்தி டிவியில் இருந்தார். அப்பயே நாங்கள் சொன்னோம் RSS ஆல் இறக்கி விடப்பட்டவன் சொன்னோம். பாண்டே வெளியே வந்துட்டானா? இந்த ரவீந்திரன் துரைசாமி இன்னைக்கு சொல்லிட்டாரு, நான் தானுலிங்க நாடார் தான் எனக்கு குரு. நீ போய் சைமன் எதுக்கு போய் ரஜினிகாந்த் காலில் விழுகிற? உன் திட்டம் எடுபடுமா? விஜய்க்கும் ரஜினிக்கும் களத்தில் பிடிக்கல. விஜயை பிடிக்கலன்னு உடனேயே மராட்டியன் காலில் மண்டிடுகிற மானங்கட்ட நாயே. சாதாரண சந்திப்பு எந்த அளவுக்கு கொண்டு போகலாம்? மண்டிகிட்டு இருக்காருங்க. யாரை கூட்டு போய்? RSS காரனை கூட்டு போய் மண்டிகிட்டு இருக்க இல்லையா? ஏன்னா அவங்க சந்திப்பு என்ன பேசியிருக்க? நீங்கள் வாய்ஸ் கொடுங்க. ரஜினி இனிமே தெரு தெருவாக தமிழ்நாட்டில் இறங்கி யாருக்கு ஓட்டு கேட்டாலும் ஓட்டு போட மாட்டேன். தேர்தல் களத்தை கண்டு புறமுது காட்டி ஓடியவர் ரஜினிகாந்த். தன்னுடைய ரசிகர்கள் காலங்காலமாக எதிர்பார்த்தாங்க. ரஜினிக்கு ஒரு வாய்ப்பும் இருந்தது தமிழகத்தில். அந்த வாய்ப்பை நழுவ விட்டு தேர்தல் களத்தை கண்டு அரசியல் கட்சி நடத்துவதற்கு அச்சப்பட்டு மருத்துவ காரணங்களை கூறி தன்னை நம்பிய ரசிகர்களை ஏமாற்றியவர் ரஜினிகாந்த். நீ அவர் வாய்ஸ் இங்கே நிற்குமா? நீ இவ்வளவு பேச்சு பேசிட்டு நீ ஒரு பிஜேபியால் இறக்கிவிடப்பட்ட சைமன், நாக்பூர் தலைமையால் இறக்கிவிடப்பட்ட சைமன். அவன் 4 வருடம் பேசுகிறான் இந்து மதம் என்று, சூத்திரன் என்று. நீ பூர்வக்குடியின் பேசும்போது நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். நீ கருப்பு சட்டையிலிருந்து பச்சை சட்டை போடும்போதே கண்டுபிடிச்சிட்டோம். நீ யாரால் இறக்கிவிடப்பட்ட சதிகாரன்? தமிழகத்தில் கலவரத்தை உருவாக்குவதற்காக இறக்கிவிடப்பட்ட RSSின் பயங்கரவாத ஆள் சைமன் இல்லையா? நீ போய் ரஜினிகாந்தை சந்தித்து என்ன கேட்குற? நீங்கள் வாய்ஸ் கொடுங்க. இவர் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போவாராம். ஐயா ராமதாஸ் தம் மகனை முதலமைச்சராக கனவோடு இருக்கார். அண்ணாமலைக்கு முதலமைச்சராக கனவு இருக்கு. OPSக்கு எப்படியாவது பிஜேபி தாமரையில் ஏறி உட்கார்ந்தாது அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறார். டிடிவிக்கு ஜாதகம் சொல்லிட்டானா அவர் தான் முதலமைச்சர்னு சொல்லி. அவர் அந்த கனவுல இருக்கார். பூரா ஜோதிடர் பார்த்து மூக்கு பிடிச்சாமி, அழுக்கு பிடிச்சாமி, இவங்களை பூரா சந்திச்சுக்கு தர்றாங்க. காலில் விழுந்து அங்கங்கே சாமியார் பூரா சொல்லி இவங்களை பூரா மட்டையை கட்டி யாகம் நடத்திக்கிட்டு ராத்திரியில் முழு நிர்வாண யாகம் நடத்திக்கிட்டு அலைகிறாங்க. இவங்க பூரா ஜோசியக்காரன் பின்னாடி மக்களை சந்திக்க வேணாம். மூக்கு பிடிச்சாமி, அழுக்கு சட்டை சாமி, அன்றாயிரம் கூடாத சாமி, நிர்வாண சாமி, இவங்களை பூரா காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டுக்கிட்டு இவங்க பூரா இப்படி அலைகிறாங்க. ஒரு பக்கம் மக்களை சந்திக்கிறது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் தான் இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இடதுசாரி எங்களை போன்ற அமைப்புகள் தான் மக்கள் பிரச்சனைக்கு போராடிட்டு இருக்காங்க. நீங்கள் இவங்களை பூரா பாருங்கள். அந்த கோயிலுக்கு போனார், இந்த மூக்கு பிடி சாமியை பார்த்தாரு, 7 நாள் குளிக்காத சாமியை பார்த்து நக்குனார். இப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பூரா இவங்களை நம்பி இவங்க கயிறு கூட ஒருத்தரும் பாருங்கள், மஞ்சள் கயிறு, புழு கயிறு, நாட்டில் எத்தனை கலர் இருக்கோ அத்தனை கலர்லையும் கயிறு கட்டியிருக்காங்க. கேட்டால் திராவிடம்ன்றாங்க. அது மாதிரி தான் இவன் நம்மால் சைமன். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் சேர்ந்து இவரை எல்லோரும் முதலமைச்சராக ப்ரொப்போசல் பண்ணனா ரஜினி வாய்ஸ் கொடுத்துட்டா நடக்கிற காரியமாட. ஏண்டா கேனப்பேலே இப்படி போய் ரஜினியை சந்திச்சதாக தகவல், அதிகாரப்பூர்வமான தகவல். இப்போ கட்சி காணாமல் போய் 4க்கு நாள் கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. அது ஏற்கனவே ஒன்றையனா கட்சி இல்லை. அதை கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மற்ற கட்சிக்கு அனுப்பியிருக்கேன், அவங்க ஸ்லீப்பர்ஸ் இல்லை நம்ம கூட இன்னைக்கு பேட்டி. கீழே 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 விழுந்தாலும் மீசில் மண்ணோட்டில் சொல்லக்கூடாது. ஒன்று விமர்சனம் பண்ணுறான்ல, கூண்டோடு கலைக்கப்படுகிற கட்சி. எங்கேயாவது விலகி போவேன். திமுக அண்ணா திமுக போவேன், அண்ணா திமுக வருவேன், காங்கிரஸ் பிஜேபி போவேன், பிஜேபி காங்கிரஸ் வருவேன். உன் கட்சி எப்படியா கலைக்கிறேன்னு அடியோடு கொடுக்குறாங்க. இனிமேல் முளைக்கவே கூடாதா?
நாம் தமிழர் சொன்ன செருப்பு கூட அடிப்படான்றே அவன் கட்சிக்காரன் வெளியேறினவன். எவனாவது இனிமேல் நாம் தமிழர் அண்ணன் சீமான்னு சொன்னால் பழைய செருப்பு அடிப்படான்றே விலகினவன் பூரான் ஓடி ஒளிகிறாங்க. ஏன்னா இருந்தாலும் தண்ணியை போடுறது, நினச்சவனா பேசுகிறது, மகளிர் பெண்கள் உரிமையை பற்றி பேசுகிறது, தான் கட்சிருக்க பொம்பளை பூரா போடின்றது, வாடின்றது, மயிருன்றது, மசுருன்றது, நான் நினச்சா மசுரு உசுருன்றது, இப்படியா பேசி கேனப்பை கிறுக்கு பை ஊரில் அப்படியே நரம்பை புடைச்சி இந்த ஹிட்லர் பாலிசி இது. இந்த முசோலினி ஹிட்லர்லாம் அவங்க இப்படி பேசி நரம்பை புடைச்சி இப்படி பேசுவாங்க. அது அந்த சர்வதிகாரத்துடைய இது. அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இவர் ஜனநாயகத்தை பேசுவார். என்னடா லூசு பேலு, தமிழ் தேசிய விடுதலை என்னன்னு தெரியுமாடா? நீ பேசுறது தமிழ் தேசிய விடுதலைன்னு சொன்னால் பெரியார் பேசுறது தமிழ் தேசிய விடுதலை, அண்ணா பேசியது தமிழ் தேசிய விடுதலை, கலைஞர் பேசியது தமிழ் தேசிய விடுதலை, தமிழ் இன விடுதலை. தமிழ் இன இப்போ எங்கே அடிமைப்பட்டிருக்கிறோம்? டெல்லி ஏகாதிபத்தியத்தில் அடிமைப்பட்டிருக்கிறோம், ஆரியத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். ஆரிய கலாச்சாரத்திலிருந்து விடுபட வேண்டும், ஆரிய பண்பாட்டிலிருந்து விடுபட வேண்டும், டெல்லி ஏகாதிபத்தியத்தில் விடுபட வேண்டும். டெல்லிக்கார என் மொழியை அடிமைப்படுத்துகிறான், என் இனத்தை அடிமைப்படுத்துகிறான், என் கலாச்சாரத்தை அடிமைப்படுத்துகிறான், ஆகவே நான் இந்தியாவிலிருந்து விலகுகிறேன் அப்படின்னு பெரியார் சொன்னார். ஒரு நாள் சைமனை கேட்குறேன், ஒன்று சரியான தில்லு இருந்தால் ஒரு நாள் இதே மாதிரி பேசுகிறான். பெரியார் பேசின பேச்சை பெரியாரும் போராடினான்றில இம்முன்னு சொல்கிற நாயை கேட்குறேன். ஒரு நாள் ஒரு மேடையில் பெரியார் பேசியிருக்காரு. இந்த மாதிரி பெரியார் பேசியிருக்காரு, வடக்கு வாழுகிறது தெற்கு தேய்கிறது, இந்திரியும் முந்திரியும் வடக்கே சிரிக்கிறது, தெற்கே பசியும் பட்டினியும் அண்ணா பேசினார். வடக்கு வாழுது தெற்கு தேயுது, என் நாட்டை பிரித்து கூட அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசினாரா? நேருக்கு முன்னாடி பேசினார், உலகத்தில் நேருக்கு முன்னாடி. நீ தமிழ்நாட்டில் ஒரு குக்கிராமத்தில் 50 பேர் இருக்கிற ஊரில் தனித்தமிழ்நாடு கேப்பேன்னு பேசு. ஐயா தேசிய கொடியை கொளுத்துனாரா? அதாங்க விடுதலை. சுதந்திரம் எனக்கு துக்கதினம் சொன்னார், கருப்பு கொடி ஏற்றினார் பெரியார். இந்திய தேசிய வரைபடத்தில் தமிழ்நாடு இல்லாத இந்திய தேசிய அந்த வரைபடத்தை பூகோள படத்தை கொளுத்தினார் பெரியார். அதான எங்கள் கிழமை. நீ சும்மா நான் தமிழ் தேசிய பேசுகிறான் பாருங்க, நான் தமிழ் தேசிய விடுதலைன்னா நாளைக்கு நீ சொல்லுவோம், பின்னாடி வரோம் லட்சக்கணக்கான பேர் வரோம். நான் இந்திய ஏகாதிபத்தியத்தை விடுதலை பெறுவதற்காக தான் நான் நடத்துகிறேன். நீ என்ன இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தேர்தல் நிற்கிற, இந்திய இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு தேர்தல் நிற்கிற. இந்திய இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு நான் முதலமைச்சரானால் நான் இந்திய இறையாண்மை கட்டுப்பட்டு தான் நடக்க முடியும். ஜிஎஸ்டி வரையும் நான் போட மாட்டேன்னா ஒன்று ஒரே நாளில் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவானா, தூக்கி உள்ளே வச்சுருவானாடா. லூசு பை மாதிரி பேசுகிறேன். நான் மீனவர்களை சுடவே விட மாட்டேன், வச்சுப்பார். என்ன நீ காலையில் கப்பலில் போய் துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிடுவியா? உன்னை விட்டுருவானா? ஆடு மாடு மேய்க்கிற கூட மந்திரி ஆக்கு எப்படி ஆக்குவ? எப்படி ஆக்குவ? மந்திரி ஆக்குவ, அரசாங்க வேலையை ஆக்குவன்ற லூஸு மாதிரி பேசுகிறான். அரசியலமைப்பு சட்டமும் தெரியல. இவன் இப்போ ரஜினிகாந்த் சங்கின்னு சொன்னது தப்புலன்னு சொன்னான் பாருங்க. ஏற்கனவே ரஜினிகாந்த் சங்கிக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு, அதுக்கு இவன் அப்பயே சப்போர்ட் பண்ணான். சங்கிண்டா சகா இல்லை, சூத்திரன் தேவடியா மகன் எழுதி வச்சிருக்கான் மனு தர்மத்தில். அதை ஒத்துக்கிட்டவன்டா சங்கி. தமிழினத்தை இந்த இனத்தை சூத்திரன் எழுதி வச்சிருக்கிறான். சூத்திரனா 7 அர்த்தம் சொல்றான். அதில் விபச்சாரி மகன் சொல்றான், அவன் தான் சங்கி. விபச்சாரி மகனா ஒத்துக்கிட்ட அடிமை நீ சங்கினா ஒத்துக்க, எனக்கு ஒன்றும் இல்லை. ஐயா சொன்னார், தன்னுடைய 94, 97 வயதிலையும் ஐயா பேசினார், உங்க இழிவுபட்டத்தை போக்குறது தானே நான் போராடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கடைசி மூச்சு வரை போராடிய தன்மான தலைவன். இந்த திராவிட சமூகத்தை, தமிழ் சமூகத்தை மானம் மரியாதை உள்ள சமூகமாக மாற்றுவதற்காக போராடிய தலைவன்டா பெரியார். திராவிடா இந்த திராவிடத்தை கிழிச்சிரும் சொல்லி ரஜினிகாந்த் கிட்ட போகிற, ஆர்எஸ்எஸ் கிட்ட போகிற, ரவீந்திரன் துரைசாமியோட துணைக்கு போகிற, விரட்டப்பட வேண்டிய சக்தி, ஒழிக்கப்பட வேண்டிய தீய சக்தி, அழிக்கப்பட வேண்டிய தீய சக்தி சைமன். நீ யார்? பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு.
நீ ஒரு ஆர்எஸ்எஸ் காரன். நீ பிஜேபி பணம் வாங்கி தமிழ்நாட்டில் சதி கலவரம் பண்ற. அதுக்கான சதி அத்தனை வரை நீ பேசுற. இளைஞர்கள் புரிந்து கொண்டார்கள், தம்பிமார்கள் புரிந்து கொண்டார்கள். திராவிடம் தமிழ் தேசியத்துக்கு எதிரானதா, முரண்பாடானதா? பிரபாகரனை இந்த நாட்டிற்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள், பிரபாகரனோடு இருந்தவர்கள், போராடியவர்கள் லட்சம் பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். 2 நாளில் நம்முடைய தேசிய தலைவர் பிரபாகரன் பிறந்தநாள் வருது. 2009க்கு முன்னாடி அவர் பிறந்தநாள் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லும்போது கொண்டாடினா நான்லாம் 93ல் எனக்கு முதல் மகன், அவனுக்கு பிரபாகரன் பேர் வச்சுருக்கான். திராவிடம் நீ என்னைக்கு வந்த, எப்போ வந்த? வசூல் கமிட்டி திரள் நிதி, இப்போ அவன் திரள் நிதி போச்சு, வெளிநாட்டில் வசூல் நின்று போச்சு, தமிழ்நாட்டில் ஓஞ்சிட்டான். எவன் காலிலையாவது விழுந்து, மோடி காலில் விழுந்து, அமித்ஷா காலில் விழுந்து, ரஜினிகாந்த் காலில் விழுந்து கூட தமிழ்நாட்டில் நீ வரணும்னு நினைக்கிற. இதோட நாம் தமிழர் கட்சி 2026ஓட நாம் தமிழர் கட்சி மூடு விழா. சீபா ஆதித்தனார் நடத்திய கட்சிக்கு அவரே முடிவுரை எழுதிவிட்டு திராவிட இயக்கத்தில் ஐக்கியமானார். திராவிட இயக்கத்தில் சீபா ஆதித்தனார் வந்ததுக்கு பின்னாடி தான் சபாநாயகர், அமைச்சர் அழகு பார்த்தது திராவிட இயக்கம் சீபா ஆதித்தனாரை. மாப்போசி போராடி பார்த்து தன்னுடைய கொள்கை முரண்பாடான கொள்கை, திராவிடமும் தமிழே ஒன்றே என்று கருதி மாப்போசி திராவிடத்துக்கு வந்தார். அதனால் சபாநாயகரானார், மேல் சபை தலைவரானார். திராவிட இயக்கம் அங்கீகரித்தது. ஈவி.கே. சம்பத் திராவிடத்திலிருந்து தேசியத்துக்கு போனார், காங்கிரஸில் ஐக்கியமாயிட்டார். அதனால் தமிழ்நாட்டில் நீ இப்போ குழப்பம் பண்ணிட்டு உன் குழப்பத்தை தம்பிகள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. பிரபாகரனுக்கு உனக்கு எந்த தொடர்புன்றதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்லிட்டோம். அண்ணே எனக்கு டீ கொடுத்துங்க, சுடுதண்ணி கொடுங்க. எப்படி எங்கள் அண்ணியை பார்த்தேன்? அண்ணியும் பார்க்கல, யாரும் பார்க்கலவே. திருட்டு பெயர். திராவிட இயக்கத்தின் தலைவர்கள் காலில் விழுந்து கெஞ்சி நம்முடைய குளத்தூர் மணி புலமை புத்தன் மூலமாக ஒரு நொடி இல்லை 7 நிமிஷம் சொன்னாங்க. எனக்கு தெரிந்த உண்மை, நாங்களாம் பிரபாகரனோட நேரடி தொடர்பில் இருந்தவர்கள். ஒரு நொடி இவனை யாருடைய பிரபாகரனுக்கு தெரியாது. யாரோ ஒரு சினிமாக்காரன் வந்திருக்கேன், நாய் ஃபோட்டோ எடுத்து ஓராண்டு விரட்டி விட்டார். எம்முட்ரா கதை அடிக்கிற? உன் கதையை கேட்டால் பூனைக்கறி சாப்பிட்டாரு, எனக்கு எடுத்து வச்சார், வறுவலாக எடுத்து வச்சார், ஆம்லேட் போட்டார், நண்டு ஆம்லேட் சாப்பிட்டேன். ஏண்டா நீ சொல்கிறத பார்த்தா பெரிய ஹோட்டலில் பிரபாகரன் வந்தால் கூட ஒரு முனியாண்டி விலாஸ் ஹோட்டலுக்கு மாஸ்டராக தான் போகணும் போலுக்க. ஒரு தளபதியாக நீ சொல்கிறத கேட்டால் பாருங்கள், காப்பி போட்டு கொடுத்தாரு. ஆமக்கறி சாப்பிட்டோம், பூனைக்கறி சாப்பிட்டோம், மான்கறி சாப்பிட்டோம். இதே வேலையாக பிரபாகரன் இருந்தார்ன்ற மாதிரி சொல்கிறேன். பிரபாகரன் நாட்டில் சிங்கல் எடுத்து போராடலை, மானை சுட்டார், ஆமையை சுட்டார். அதனால் சுட்டு காட்டுக்குள்ள தலைவர் பிரபாகரன் பெயரை பயன்படுத்துறதுக்கு துப்பு கட்ட நாய். பிரபாகரன் பிறந்தநாளை எச்சரிக்கிறேன், உன்னைய நீ காணாமல் போகிற, உன் கட்சி காணாமல் போகுது, ஆளே அட்ரஸ் இல்லாமல் போகிற. அதனால் எங்கள் தேசிய தலைவர் பிரபாகரன் பிறந்தநாளை உங்களுக்கு எச்சரிக்கை, பிரபாகரன் கொடியை பயன்படுத்தாது. இதே நிலை நீடித்தால் நாங்கள் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்கள் உன் கையில் இருக்க கொடியை பிடுங்கி தூக்கி எறிய வேண்டிய காலம் வரும். எச்சரிக்கை. நன்றி சார். நன்றி.